வெல்கம் டு கேரியர் தமிழன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனோட லிமிட்டோட ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அவங்க சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய டெல்லி மெட்ரோ ரயில்வே கார்பரேஷனோடைய நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜனவரி 13ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது. ஜனவரி 13ஆம் தேதி 11:59 PM வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவைலபிலிட்டி, அதாவது இந்த லாஸ்ட்டில் பாருங்களேன், இந்த பாக்ஸில் லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஆன் அதாவது டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வெப்சைட் ஃபார் சிபிடி, அதாவது சிபிடி டெஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் இல்லாட்டி இமெயில் நம்பர் ஒரு ஃபோன் நம்பர் மூலயமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க சிபிடி டெஸ்ட்டுக்கு. ஸோ அவங்க செக்ஷன் வாரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி போஸ்ட்டு ரெகுலர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 to மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30. மினிமம் வந்து 18. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 1/12/2019 படி நீங்கள் 18 இயர் வந்து மினிமம் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஃபஸ்ட் லைன், அதான் டார்க்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் போஸ்ட் கோடு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த போஸ்ட் கோடு நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுங்களோ அந்த போஸ்ட் கோடை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கோடு தான் கேட்கும், நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஸோ RE01 அதுதான் போஸ்ட் கோடு. இந்த போஸ்ட் கோடை கரெக்டாக கொடுத்தீங்களாக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கிறோம், அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50,000 மினிமம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சத்துக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்டகரி வைஸாக இது பிரிச்சிருக்காங்க டோட்டல் போஸ்டிங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் 16. ஸோ SC ST OBC டிசபிலிட்டியில் பர்சன்ஸ் UR அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் இது கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 60% மார்க், அதாவது CGPA படி 60 CGPAவில் அதை கன்வெர்ட் பண்ணி இது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. 60% வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எதுனா இதில் பார்த்தீங்கன்னாக்கா BE Tech, அதாவது BE Tech எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் வித் மினிமம் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்டேட்டோ இல்லை ஜென்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் BE Tech வந்து முடிச்சிருக்கணும். 60% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் SNDD, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய போஸ்ட் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RE02. அதுக்கு அதே தான், சேம் தான், 50,000 சேலரி ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அலவன்சஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ 1,60,000 வரைய கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் சேலரி. ஸோ டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 போஸ்டிங். அது கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க மினிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% எடுத்துக்கணும். BE Tech ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அது என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஸோ டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் வித் மினிமம் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. இதுவும் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் தான். ஸோ இதே பார்த்தீங்களாக்கும் இது வந்து நம்ம பார்க்குற செக்ஷன் A எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங். ஸோ இதில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எது, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே BE Tech தான். பட் ஒவ்வொன்றுக்கும் கேட்டிருக்காங்க எந்த ஸ்ட்ரீமில், அதாவது எந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ BE Tech முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களாக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டோர்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது RE02 வந்து பார்த்தீங்களாக்கும் BE Tech முடிச்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் டிசபிலிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது 60% தான். ஸோ இதே மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் BE Tech முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுதான். தென் செக்ஷன் Bயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி, அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி செக்ஷன் A. இது செக்ஷன் Bயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கும் ஏஜ் பிட்வீன் 1/12/2019 படி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 மேக்ஸிமம் 28 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தென் இது அதே மாதிரி தான் போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் கோடை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தான் அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்காது, நேம் ஆஃப் த போஸ்ட் கோடு தான் கேட்கும். ஸோ இதோட PDF ப்ளஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட போஸ்ட் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNE01.
ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பற்றி பார்த்தீங்கன்னா 37,000, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh இது பர் மந்த் இருக்குது. ஸோ டோட்டல் போஸ்டிங் 26. இதுவும் கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்காங்க. எஸ்சி லெவலு, எஸ்டி லெவலு, ஓபிசி லெவலு. இதில் வந்து ஓபிசியில் கிடையாது, டிசபிலிட்டிலையும் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசபிலிட்டியில் 2, யூஆரில் வந்து 11 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்துக்கோங்க, ஜூனியர் இன்ஜினியரில் வந்து சிவில் கொடுத்துருக்காங்க. சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 59 போஸ்டிங். ஸோ இதில் ஏதாவது உங்களுடைய கேட்டகரிக்கு உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால். இதோட பிடிஎஃப் ப்ளஸ் இதோட அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. தென் செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் கான்ட்ராக்ட் பேசிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னாக்கோ பியூர் கவர்மெண்ட். நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் செலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிட்டீங்களாக்கா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது 2 years கான்ட்ராக்ட் பேசிஸ். ஆஃப்டர் இந்த 2 yearsல வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த போஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் மினிமம் ஏஜ் 18 முடிச்சுக்கணும், மேக்ஸிமம் 30 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு CE01. ஸோ டோட்டல் போஸ்டிங்கே ஒன்று தான், அது யூஆரில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் 60% எடுத்துருக்கணும், பிடெக் முடிச்சிருக்கணும், அது எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கணும். ஸோ மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. செக்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் 2 years. இதுக்கு 2 years தான் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இதையும் பார்த்தீங்கன்னாக்கும் 18 years மினிமம், மேக்ஸிமம் 28 years. ஸோ ஃபஸ்ட் இது பார்த்தீங்களாக்கும் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் சேலரி 37. ஸோ ஆஃப்டர் ப்ரமோஷன் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 lakh per monthன்ற மாதிரி வரும். ஸோ டோட்டல் போஸ்ட்டு 120. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் பார்த்து கொடுக்கும். இந்த செக்ஷன் டிஏ, செக்ஷன் சி, செக்ஷன் டி இது ரெண்டுமே செக்ஷன் சியும் அண்ட் டியும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ். ஏன் பி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட். 120 போஸ்டிங். இது வந்து கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க. 3 years இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் ரெண்டுக்குமே சி அண்ட் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அந்த ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மெட்ரோ ஜங்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஒரு சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்திங்களாக்கா அதில் ரைட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லாத பட்சத்தில் வந்து நிராகரிக்கப்படும் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த இதில். மற்றபடி வேறு எதுவும் சொல்லலாம். ரிசர்வேஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் கோட் அப்படி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிசபிலிட்டி உள்ள பர்சன் அப்படின்றீங்களாக்கு எந்த கேட்டகரி நீங்கள் டிசபிலிட்டியில் எந்த கேட்டகரியில் வாங்கியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி ஓஎல்லாம் இல்லை லெக்கா ஹேண்டா ஐயா ஹியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இது இப்படி பிரிச்சிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்களாக்கும் இப்போ ஓஎல்லில் வந்து பார்த்தீங்களாக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் ஓஎலுக்கு வந்து ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபி ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ எம்டபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள், மற்றபடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ ஸ்டெனோகிராஃபிலோ அதில் வந்து கொடுக்கல. ஸோ அவங்க அந்த டிசபிலிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான். ஸோ நீங்கள் டிசபிலிட்டி இருந்தீங்களுக்கு இந்த இதை வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் ஸோ ஒர்க்கிங் டியூட்டி ஹவர்ஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 hours ஒர்க்கு டியூட்டி. ஸோ அந்த நான் மவுஸை இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதிலே கொடுத்துருப்பாங்க 12 hours ஒர்க்கிங் டைம் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் சிபிடி டெஸ்ட் 1 வைப்பாங்க. ஆஃப்டர் அது கம்ப்ளீட் பண்ணிங்களா சிபிடி டெஸ்ட் 2 வைப்பாங்க. அது செலக்ட் ஆகிங்களாக்கும் இன்டர்வியூ தான். அதில் கொடுத்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்னா உங்களோட பேப்பர்ஸ், அதாவது நீங்கள் படித்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 hours டூரேஷன் இதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்குக்கு தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேவியில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ பேப்பர் 2க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 மெடிக்கல் எக்ஸாம் ஆஃப்டர் இன்டர்வியூ. ஸோ இதுதான் ப்ரொசீஜர், அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாரிஃபிகேஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த போஸ்டிங் தெரியாமல் இருப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.